நம்ம தமிழ்நாட்டில் ரயில்வேலேருந்து ஒரு புது நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் பசங்களும் நீங்கள் இது அப்ளை பண்ணிக்கலாம், ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/5/2024, அதாவது அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு பிரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக உள்ளே வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வித்தவுட் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதோட நம்ம வாட்ஸ்அப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ரயில்வே ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், அந்த லிங்க்கை டச் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/5/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இந்த டீட்டெயிலெல்லாம் நான் அப்புறமா சொல்ல போகிறேன். இது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காக பிரித்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு, என்னென்ன ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ மார்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கொடுத்துருக்காங்க. அதோட இப்போ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்றதே இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். மேக்ஸிமம் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th முடிச்சிருந்தாவே போதும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் சரி. உங்களுக்கான பேசிக் பே எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 25,000 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எதுபடி கிடைக்கும்னாக்கா இங்கே 6th சிபிசி இருக்குது இல்லைங்களா, அதுபடி உங்களுக்கு பேசிக் பே கிடைக்கும். அது இல்லாத அலவன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் எதுவும் கிடையாது. இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி மெரிட்டில் வச்சு தான், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லாம் மெரிட்டில் வச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் மெரிட்டில் வச்சு தான் உங்களுக்கு ஜாபு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது இல்லைங்களா, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் உங்களுக்கு மெரிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து நீங்கள் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அதுக்கான எவ்வளோ மார்க்கு, அந்த மார்க்கை டோட்டலாக வச்சு தான் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெறும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை மட்டும் எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இந்த 16 ஸ்போர்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த 16 ஸ்போர்ட்டில் இவங்க சொல்லியிருக்கிற இந்த சர்டிஃபிகேட்டு உங்ககிட்ட இருந்தால் உங்களுக்கு இந்த ஜாபு கன்ஃபார்ம் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்டிசிபேட் அதில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்து உங்களுக்கு எக்ஸாம் மார்க்கை வச்சு உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெகுலராக கொடுக்குற மாதிரி தான். எஸ்சி எஸ்டிக்கு வந்து இவ்வளோ இருக்கும், மற்றவங்களுக்கு வந்து இவ்வளோ இருக்கும், அந்த மாதிரி இவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற லிங்க்கை நீங்கள் டேரெக்டாக லிங்க் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். அதில் வந்துட்டு உங்களுக்கு இன்னைக்கோட டேட் இருக்கும். அந்த டேட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு லாகின் பண்ணுற பேஜுக்கு போகும். அதில் நியூ யூசர் ஐடி இருக்கும். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உள்ளே போய் நீங்கள் நியூ யூசர் ஐடி போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். ஸ்போர்ட்ஸ் பசங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.